அனைவருக்கும் நாடி கார்த்திகை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். நீங்கள் நல்லா இருப்பீங்கிற நம்பிக்கையோடு நம்ம இப்போ யஸ்வந்த்பூர் ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். இதே இடத்துலேருந்து நம்ம தர்மசாலா கோயிலுக்கு போனதை நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ ட்ரெயின் நம்பர் 12291 இங்கிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு போகக்கூடிய வீக்லி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுடைய முழு விவரத்தை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். யஸ்வந்த்பூர் ஜங்ஷன்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்குமே வேப் 7 தான் புல் பண்ணி வரும். எல்ஹெச்பி ரேக் கொண்டு இயங்கக்கூடிய இந்த ட்ரெயினுக்கு மொத்தம் 22 கோச்சஸ் இருக்குது. அதாவது 8 ஸ்லீப்பர் கோச்சு, 1 ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி, 2 செகண்ட் கிளாஸ் ஏசி இருக்கும். தேர்ட் கிளாஸ் ஏசியில் மொத்தம் 6, அது கூட 2 அன்ரிசர்வ்ட் கோச் மட்டும்தான் இருக்கும். அடுத்து ஒரு பேண்ட்ரி கார்ட் இருக்குது, ஆனால் தற்சமயத்தில் இந்த பேண்ட்ரி கார்ட் சர்வீஸ் கிடையாது. இது கூட ஜென்ரேட் கோச் இருக்குது. வாரத்தில் ஒரு நாள், அதாவது வெள்ளிக்கிழமை இரவு 10:45க்கு எடுத்து அடுத்த நாள் காலையில் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலுக்கு சனிக்கிழமை 4:55க்கு சென்றடையக்கூடிய இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு சென்றடைஞ்சது அப்படிங்கிற விவரத்தை நான் வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் என்னோடவே பயணம் செஞ்சுட்டு வாங்க. இங்கிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் ரன் ஆகக்கூடிய இந்த ட்ரெயினுடைய ட்ராவல் டைமு மொத்தமே 6 hours 10 minutes தான். இது கிட்டத்தட்ட 366 கிலோமீட்டரை 6 ஹால்ட்டோட ரீச் ஆகுது. ஆனால் இடையில் 85 ரயில் நிலையம் இருந்தாலும் அங்கே நிறுத்தங்கள் கிடையாது. இந்த ட்ரெயினுக்கு ஆன்போர்ட் கேட்ரிங்கும் கேட்ரிங் சர்வீஸும் கிடையாது. ட்ரெயின் நம்பர் 22689 அகமதாபாத்லேருந்து யஸ்வந்த்பூர் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், அதுபோல் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 22690 யஸ்வந்த்பூர்லேருந்து அகமதாபாத் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ரேக் ஷேரிங் செய்து மறுமார்க்கமாக ட்ரெயின் நம்பர் 12292 எண் கொண்டு சனிக்கிழமை இரவு 11:30க்கு சென்னை சென்ட்ரலில் கிளம்பி அடுத்த நாள் காலையில் அரக்கோணம் ஜங்ஷன், வாலாஜா ரோட் ஜங்ஷன், ஜோலார்பேட்டை ஜங்ஷன், பங்கார்பேட் ஜங்ஷன், கிருஷ்ணராஜபுரம், அடுத்து யஸ்வந்த்பூருக்கு காலையில் 6 மணிக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு சென்றடையும். இந்த வழித்தடத்தில் போகும்பொழுது 5 ஹால்ட்டு தான் வரும். சென்ட்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய பெரம்பூர் ஸ்டேஷன் நிற்காது. இந்த ட்ரெயினில் நார்மல் புக்கிங்கில் ஒரு ஆளுக்கு ஸ்லீப்பரில் 265 ரூபா, தேர்ட் கிளாஸ் ஏசியில் 680 ரூபா, செகண்ட் கிளாஸ் ஏசியில் 945 ரூபாய், ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் 1575 ரூபா. யஸ்வந்த்பூர் ஜங்ஷனில் வெள்ளிக்கிழமை இரவு 10:45க்கு எடுத்து கிருஷ்ணராஜபுரம், பங்கார்பேட் ஜங்ஷன், ஜோலார்பேட்டை ஜங்ஷன், வாலாஜா ரோட் ஜங்ஷன், அரக்கோணம் ஜங்ஷன், பெரம்பூர், டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலுக்கு சனிக்கிழமை காலையில் 4:55க்கு சென்றடையும். இந்த ட்ரெயின் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ரன் ஆனாலும் வீக்கெண்டில் நமக்கு கரெக்டாக சனிக்கிழமை காலையில் 4:55க்கு சென்னை சென்ட்ரல் வந்துடும் இல்லையா? அதுக்கப்புறம் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய பல இடங்களை நம்ம சுற்றி பார்க்க முடியும். இது போலவே சென்னை சென்ட்ரலிருந்து யஸ்வந்த்பூருக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு சென்றடையும். அந்த சமயத்தில் 7 மணிக்கு யஸ்வந்த்பூரில் கோமதீஸ்வரர் எக்ஸ்பிரஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம அதில் ட்ராவல் பண்ணோம்னாக்கா குக்கே சுப்பிரமணிய ரோட்டில் இறங்கி அங்கிருந்து நம்ம தர்மசாலாவுக்கு போக முடியும். இந்த ட்ரெயின் நமக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. ஃபைனலாக எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலுக்கு சனிக்கிழமை காலையில் 4:55க்கு வர வேண்டியது 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் சென்ட்ரலில் இறங்கிட்டோம். இந்த ட்ரெயினுக்கு நம்ம டிக்கெட் முன்பதிவு செய்யணும் அப்படின்னாக்கா யஸ்வந்த்பூர் ஜங்ஷன்லேருந்து பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா இங்கிருந்து கிளம்பும் பொழுது கூட்டம் அதிகமாக இருக்காது. ஆனால் இதுக்கு அடுத்து வரக்கூடிய கிருஷ்ணராஜபுரத்து ஸ்டேஷனில் கூட்டம் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே அங்கேருந்து புக் பண்ணி சென்னை சென்ட்ரலுக்கு வர மாதிரி இருக்கிறதுனால டிக்கெட் ரிசர்வேஷன் நமக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
சென்னை சென்ட்ரல் எப்போ பார்த்தாலுமே திருவிழா காலம் மாதிரி கூட்டம் அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்கும். இந்த கூட்டத்துக்கு இடையில் நம்ம ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் போர்ட்லேருந்து தெரிஞ்சுட்டு உள்ளே நுழைஞ்சி நம்ம முண்டி அடிச்சுக்கிட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் நிற்கக்கூடிய இடத்துக்கு போய் ட்ராவல் பண்ண அனுபவத்தை நான் ஷேர் பண்ண மாதிரி உங்களுக்கும் இருந்ததுன்னா என்னோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சென்னை சென்ட்ரல்லேருந்து வேலூர் காட்பாடிக்கு நான் பிருந்தாவனில் ட்ராவல் பண்ணதையும் அதே போல் விஜயவாடாவுக்கு நான் ட்ராவல் பண்ணதையும் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னாக்கா என்னோடய சேனலில் நான் ட்ரெயின் வீலாகுன்னு சொல்லி ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதிலே பார்த்து நீங்கள் விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் கிடையாது, சென்னை சென்ட்ரலிருந்து பெங்களூருக்கு நான் அடுத்து ட்ராவல் பண்ண போகிறேன். நான் எந்த ட்ரெயினில் போகிறேன் அப்படிங்கிற விவரத்தை நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ட்ரெயினில் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி தகவல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திட்டிங்கனாக்கா நான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம் சொந்தம் தொடர மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.